வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3 இயல் 1 எண்ணியலில் எடுத்துக்காட்டு சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இயல் 1 எண்ணியலில் பருவம் 3ல் எடுத்துக்காட்டு 1.8 தான் பார்க்க போகிறோம். ஸோ எடுத்துக்காட்டு 1.8 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3.2 + 6.4 மதிப்பை காண்க. இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா பரப்பளவு முறை. பரப்பளவு முறை அப்படின்னா இந்த பெரிய பாக்ஸு 1 2 3ன்னு கணக்கு எடுத்துப்போம். இந்த சின்ன பாக்ஸ் என்ன எடுப்போம் 0.1 அப்படின்னு கணக்கு. ஓகேங்களா? ஸோ பெரிய பாக்ஸ் வந்து 1 2 3ன்னு எடுத்துப்போம். சின்ன பாக்ஸோட மதிப்பு என்ன 0.1 அப்படிங்கிறது தான் மதிப்பு. இப்போ பாருங்கள், பெரிய பாக்ஸ் எத்தனை இருக்குது 1 2 3ங்களா. ஸோ சின்ன பாக்ஸ் என்ன இருக்குது 0.1, இது 0.2. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது இங்கே 3 இங்கே 2. அப்போ 3.2 புள்ளிக்கு அடுத்து தான் இதை எழுதும். ஓகேங்களா? அடுத்து இங்கே எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6. இந்த முறைக்கு பேர் பரப்பளவு முறை. அப்போ பெருசாக போட்டிருக்க பாக்ஸு ஃபஸ்ட்டு எழுதிப்போம், 1 கல்லுக்கு நேராக எழுதிப்போம். சின்ன பாக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10ல் 1 கல்லில் எழுதிப்போம். அப்போ பெரிய பாக்ஸ் 6 இருக்குது, பெரிய பாக்ஸ் எழுதினோடனே புள்ளி வைக்கணும். அடுத்து என்னது இங்கே அதே மாதிரி தான், பெரிய பாக்ஸ் எத்தனை இருக்குது 3 இருக்குது, 3 எழுதினோடனே புள்ளி வைக்கணும். அடுத்து சின்ன பாக்ஸ் எத்தனை இருக்குது 2 இருக்குங்களா. அதே மாதிரி இங்கே பெரிய பாக்ஸ் 6 இருக்குது, அப்போ 6 புள்ளி. சின்ன பாக்ஸ் எத்தனை இருக்குது 1 2 3 4 இருக்குங்களா. அப்போ 4ன்னு எழுதியாச்சு. இதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண, மொத்தம் எத்தனை பெரிய பாக்ஸ் இருக்கோ அது இங்கே வரையணும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இருக்க மாதிரி பெரிய பாக்ஸ் வரைஞ்சிட்டு பெரிய பாக்ஸ் பக்கத்தில் என்ன பண்ணணும் புள்ளி வைக்கணும். எத்தனை சின்ன பாக்ஸ் இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6. அப்போ 1 2 3 4 5 6 இருக்க மாதிரி சின்ன பாக்ஸ் வரையணும். இதுதான் 9 புள்ளி. இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 9.6. இப்படி நீங்கள் வரையணும். நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுட்டேன், வரையணும். இப்போ நார்மலாகவே கூட்டி பார்க்கலாங்களா. 3.2 6.4 கூட்டணும் அப்படின்னு என்ன வரும் 2 + 4 6 புள்ளி இருக்குனால புள்ளி 3 + 6 என்னது 9. அப்போ நம்ம இதோட மதிப்பு என்ன வருது 9.6. அப்போ 3.2 + 6.4 மதிப்பு 9.6. ஏன் இந்த முறையில் போட்டிருக்கோம் அப்படின்னா கொஷினில் பரப்பளவு முறையை பயன்படுத்தி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த முறையை தான் பயன்படுத்தணும். ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு 1.9 பார்க்கலாம். 7.5 - 3.4. அப்போ 7 அப்படிங்கிறது என்ன பெரிய பாக்ஸ். அப்போ 1 2 3 4 5 6 7 பெரிய பாக்ஸ் வரைஞ்சாச்சு. அடுத்து புள்ளிக்கு அடுத்து இருக்க அந்த சின்ன என்ன பண்ணுவோம், புள்ளிக்கு அடுத்து இருக்கிறது சின்ன பாக்ஸில் வரைவாங்களா. எத்தனை 1 2 3 4 5 சின்ன பாக்ஸை வரைங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7.5. இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு பேர் என்ன 7.5 வரைஞ்சாச்சு. அதில் எவ்வளோ கழிக்கணும் 3.4 கழிக்கணும். அப்போ பெருசில் 3 பாக்ஸையும் சின்னதில் 4 பாக்ஸையும் கழிச்சிடணும். அப்போ பெருசில் 1 2 3 பாக்ஸு கழிச்சாச்சு. சின்னதில் என்ன பண்ணணும் 4. அப்போ 1 2 3 4 பாக்ஸு கழிக்கிறோம். கழிச்சுனா பெருசில் எத்தனை இருக்கும் 1 2 3 4 4 இருக்கும், புள்ளி வச்சுப்போம். சின்னதில் எத்தனை இருக்கும் 1 இருக்கும். அப்போ 4.1 தான் இதோட விடை. ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா 4.1. இப்போ நார்மலாகவும் போட்டு பார்க்கலாங்களா. ஸோ எதுலேருந்து எதை கழிக்க சொன்னாங்க 7.5 - 3.4 மதிப்பு 4.1ங்களா. இப்போ நார்மலாக நம்ம எப்பயும் போடுற முறையில் போடலாம். அப்போ 7.5லேருந்து 3.4 கழிக்கணும். 5ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 1. இங்கே புள்ளி இருக்கிறனால புள்ளி வச்சுக்கிறோம். 7ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 4. அப்போ நம்மளோட மதிப்பு என்ன 4.1. ஸோ இந்த சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.